ஏண்டா உங்களுக்கு மூக்கு எப்படி உடஞ்சிச்சு? இங்கே ஒடியாங்க ஒடியாங்க. ஆல்ரெடி ஒரு ரேட் என்ன ஆச்சுன்னு தெரியல, செத்து போச்சா? இப்போ குஞ்சுக்கு எடுத்து பாம்பா? பாம்பு அநியாய ரேட்டாக இருக்கு. கவர்மெண்ட்டு தான் நடத்துகிறாங்களா இல்லை ப்ரைவேட்டு தான் நடத்துகிறாங்களா? பாம்பாட்டே போகுது. அழுகுன முட்டை. இது சீனா கக்கூசா? சி ஆத்தி. நான் வந்து ராஜஸ்தான்ல இருந்து இருக்கேன். இந்த பார்க்ல நல்லா இருந்துச்சு. என்ன வாழ வைக்கும் தெய்வங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் TRFA. அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போனா கருவண்டாட்டம் கலரது மாறிடுமோன்ட்டு பயந்து போய் ஊட்டாண்டே உட்கார்ந்தா பொசுக்குன்னு கரண்ட் நிறுத்தி விட்டாங்க. மண்ட சூடாயிடுச்சு. நம்ம சில் பண்றதுக்காக திருச்சியில ரீசெண்டா ஓபன் பண்ண திருச்சி பேர்ட்ஸ் பார்க் முருகாசன் ரதத்தை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல திருச்சி டு கரூர் போற வழியில குடமுருட்டி பிரிட்ஜுக்கு கிட்டாண்டே இருக்கு. லாட் ஆஃப் வண்டிஸ் நிறுத்துறப்ப மிகப்பெரிய பார்க்கிங் சிஸ்டம் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் சார்ஜ் இல்லன்ட்டாங்க. என்ட்ரன்ஸ்ல கொகையாட்டம் செட்டப் பண்ணிருந்தாங்க. உள்ளார போய் பார்க்கச்ச ஃபாரின் கண்ட்ரியாட்ட டிக்கெட் கொண்டு வச்சிருக்காங்க. அடல்ட்டுக்கு 200 ரூபாயும் கிட்ஸுக்கு 150 ரூபாயும் பேபிக்கு ஃப்ரீயா. ஆனா 200 ரூபாங்கிறதா எனக்கு ஓவரா ஃபீல் ஆனிச்சு. இம்புட்டு ரேட்டுக்கு உள்ளார என்னதான்டா பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷனே பேக்ஸ் நாட் அலௌட்ன்ட்டாங்க. என்ட்ரன்ஸ்ல லாக்கர்ல பேக்க வச்சு டோக்கன் மட்டும் கொடுத்துறாங்க. அதுவும் ஃப்ரீ தான். மொபைல் போட்டோகிராஃபி கேமராலாம் அலௌட், அதுவும் ஃப்ரீ தான். இந்த கல்யாண கச்சேரி அதுக்கு மட்டும் போட்டோ ஷூட் எடுக்கிறதுனா உங்க பர்மிஷன் கேட்டா போதுமா? டைம்னு பார்த்தா காலைல 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. 6 மணி வரைக்கும் உள்ளார இருக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சு தள்ளி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கிறது ஃபயர் சிக்கன், அதாவது தமிழ்ல நெருப்பு கோழி. வெயிலோட தாக்கம் வந்து தாங்க முடியாமல் தவிக்குதுங்கன்னு நினைக்கிறேன். வெயில் காலம் வந்துருச்சு. வெயிலோட தாக்கம் தாங்க முடியல. இங்கே வந்து முட்டைகள் ஆட்டம் இருக்கு. நெருப்பு கோழி முட்டையா? இது டைனோசர் முட்டையா நெருப்பு கோழி முட்டையா? இது நெருப்பு கோழியோட குட்டிய. இந்த வெயிலோட தாக்கத்துக்காக அவங்க போட்டிருக்கிற பந்தல் இதுதான். எந்த அளவுக்கு அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. இதுக்கு என்னென்ன தீனி வச்சிருக்காங்க, இது அடுத்த சாப்பிட வர்றாரு. ஹாய். ஹாய். அட புறா இருக்கு. புறா வெயில் தாங்கவே தாங்காது. எப்படி இதெல்லாம் வச்சு மேய்க்கிறாங்க? புறா பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 5 நாள் வச்சு பழக்கப்படுத்தினாலும் மேலே பறந்துச்சுன்னா கூட திரும்பி கீழே இறங்கிடும். அதனால் பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால் அது எல்லாம் இங்கே தான் இருக்கும். இல்லை பறக்குங்க, மேலெல்லாம் போயிட்டு வருங்க. ஆனால் அதுகளுக்கு இங்கே வாட்டமாக இருக்கனால அப்படியே இங்கேயே இருக்குதுங்க. அவ்வளோதான். ஃபுல்லாகவே புறா தான் வச்சுருக்காங்க. கிளிமுக்கு புறா முட்டை போட்டிருக்கு. இது ஆஸ்திரேலியன் புறா. அந்த புறாவோட குட்டி இருக்குதுங்கோ. எங்கே இருக்குது? டீப்பாக பார்த்தா தெரியும். தலையாட்டு தான். சுருள் ரெக்கை புறாவும். ஆக்சுவலாக அது மூக்கு வந்து சின்ன மூக்காக இருக்குது. இதெல்லாம் குஞ்சு புறா. நானும் ஒரு காலத்தில் புறா வளர்த்தேன். அவ்வளோ புறா வளர்த்தேன். புறாலாம் பட்டு 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 முட்டை போட்டுரும். இந்த பேர் அடையாளத்துக்கு காலில் டேக் போட்டிருக்காங்க பேர். இந்த முட்டையெல்லாம் விலைக்கு தருவாங்களா? அது ஆக்சுவலாக அழுகுன முட்டை. அது அழுகுன முட்டைங்கனால தான் உடச்சிருச்சு. இது ஒரு மூக்கை பற்றியா? குஞ்சோட மூக்கு பெருசாக இருக்குது. எல்லாம் கிராசிங் ஹைபிரிட் புறா. அதான் டிசைன். அது என்னென்ன வகை புறாவெல்லாம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக புறா மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோழியாம். அது பேர் வந்து கிராப் கோழி, பாப் கட்டிங் கோழி. அது இதில் பாசிங்கர் பாஸ்கர். இது என்ன வயசான காலத்தில்? ஆக்சுவலாக இங்கே வாட்ச் வச்சுருக்காங்க டிசைன். இது எல்லாமே கோழி வகை. முன்னாடி புறா வகையை பார்த்தோம், இப்போ கோழி வகையை பார்க்குறோம். எல்லாம் வெயில் எல்லாம் கடுப்பாக நிற்கிதுங்க. வேறு இது வந்து
ஏதாச்சும் பேர் வச்சுக்க வேண்டியதான், நம்மளே வச்சுக்க வேண்டியதான். என்ன பேர்? குச்சிக்கோழியில் குட்டைக்கோழி. இது குண்டு கோழியா இல்லை போந்தா கோழியா? எல்லாம் அதுவாக உருவாகுதா இல்லையா? மனுஷனால் உருவாக்கப்பட்ட கோழிகள் தான் எல்லாம். எங்க? ஆமாம், நெஞ்சு நிமிர்ந்து இருக்கு. ஆமாம், தலை உள்ளார் தள்ளி இருக்கு. குட்டியில் குஞ்சு கோழி எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. இப்போ வாத்து தெரியலையே, இப்படி வெயில் அடிக்கிறதுல எங்கே தூத்து வரப்போகுது. இது சீனா கக்கூஸா? சீனா கூஸ். அரே வாத்து ஜி, கியாவோ ஜி. நீண்ட கழுத்துள்ள வாத்து. ஒரு வாத்து 500 ரூபாய் சேல்ஸு. வாங்கிட்டு போய் வளர்க்கலாம், இல்லை உனக்கு பிடிச்சப்ப என்னென்ன செய்யலாம். வளர்த்தான் செய்யலாம். ஓகே டன். போதும் உங்களுக்கு? ஆக்சுவலாக அவங்க போதும் போல இருக்கு. வெரி குட் பாய், வெரி குட், வெரி குட். பயந்து போகல. அழகா நீந்தது எல்லாம். இங்கே நீந்துதாரு. கொடுக்கலாம். அது ரெண்டு மட்டும் போக மாட்டேங்குது. அவங்களுக்கு நீச்சல் தான் தெரியாது. இப்போதான் அது குஞ்சு வருது, இனிமேல் தான் வளரும். தண்ணி இங்கே மட்டும் தெரிக்குது, ஆனால் மரத்துலேருந்து தெரிக்குதுன்னு நினைக்கிறேன். மரத்தில் செட் பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை இது தண்ணி மரமோ, தண்ணி தெரிக்கிற மரமோ. இது இருக்குது இந்த மாதிரி மரம். இது கருப்பு வாத்து. புறா, கோழி, வாத்து இதை தவிர வேறு எதுவும் இருக்காதா? பெரிய பேர்ட்ஸ் எல்லாம். அடே பயப்புள்ள, எங்கே வந்து ரூட் விட்டுருக்க? ஏய் உடம்புல இருக்கிற எல்லா கலரையும் பூசி வச்சுட்டு ஆட்டம் போடுற ஆட்டில். அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறாரு. பேர்ட்ஸ் பார்க்லேயே வந்து மீன் அருங்காட்சியமாக வச்சுருக்காங்க. ஒருவேளை பறக்கிற மீனாக இருக்குமோ? மீன் அருங்காட்சியத்தில் சுற்றியும் இருட்டாக்கி மட்டும் லைட் வச்சுருக்காங்க. இது பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுதான் பிளாக் கோஸ்ட், கருப்பு பேயா. ஜெல்லி ஃபிஷ்ஷா? வா, இறால், இறால், பைத்தான் இலாம்பா, பாம்பு மீனாட்டம் இருக்கு. நெளியுது, 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 பாம்பாட்டமே நெளியுது. இங்கே வேறு முன்னாடி போகுது, அதான் தலை. ஆக்சுவலாக
ஓ தலை இங்கே இருக்கு. ஓ ஓகே. ஐயோ பாம்பாட்டமே போகுது. பாம்பாட்டமே ஓடுது. ஓகே ஓகே ஓகே, அது டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக நன்றி கேப். நம்ம வெயிலில் இருந்துட்டு இந்த மீன் அக்வாரியமுக்கு வந்தால் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏசி ப்ளஸ் போட்டிருக்கனால நம்ம குளுன்னு இருக்குது. ஸோ இந்த மீனை பார்க்கச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பக்கா கலர். பச்சை கலர் மீன் தான் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எல்லா கலரும் இருக்குது. வானவில் கலர், ஒருவேளை வானவில் குரூப்பாக இருக்குமோ. அக்வாரியம் வந்து செம சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய அக்வாரியம் போயிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு அக்வாரியம் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக பால் சுறா தானே, சுறா மீன் தான். ஆனால் அது பால் சுறாவாக என்னன்னு தெரியாது. ஜெயிண்ட் கௌரமி இங்கே இருக்கிறதுலே இதுதான் பெரிய ஃபிஷ்ஷு. இது குட்டி போடல. ஆக்சுவலாக இதுக்கு தீனி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மீன் தானே சாப்பிடும். அதனால் குட்டி மீன் அதுக்கு தீனாக விட்டுருக்காங்க. என்ன கொடுமை சார் ஒன்று சாப்பிட்டோம். அது பசி இல்லை, எல்லாம் வயிறு ஃபுல்லாக இருக்காங்க. லஞ்ச் முடிச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளார ஒரே கராமரா சவுண்டாக இருக்குது. ஆனால் வந்து அருமையான பிளேஸாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போகிறோம். அப்பா ஏசிலேருந்து வெளியில் வந்ததுனால கதப்பதான் இருக்குது ஹீட்டு. வெயில் காலங்கனால கொஞ்சம் நாங்கள் ஈவினிங் போல் கிளம்பி வந்தோம். அப்படி இருந்துமே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ முயலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எலியும் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே உள்ளார வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோன்னா பண்ணலாம். பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு நம்ம உள்ளார விளையாட விடலாம். முயலோட சேர்ந்து நம்மளும் ஜாலி பண்ணலாம். ஜிம்கானா கொஞ்சம் பேரை தான் உள்ளார விடுறாங்க. எல்லாத்தையும் உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. அக்கா இங்கே மேலே தண்ணி அடிக்குது. எங்கேருந்து அடிக்குது? அங்கேருந்து. ஸோ எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் கேட்டோம். ஆனால் வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் மட்டும் வச்சு, குட்டீஸும் லேடிஸும் மட்டும் தான் அலோடாக, ஜென்ட்ஸ் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் நம்மள அலோவ் பண்ணலை. பரவாயில்ல, நம்ம முயல் கறியை சாப்பிட்ருக்கோம். இது பெரிய மேட்ரா. இதெல்லாம் மாடர்ன் எலியும். ஒரு குட்டி எலி இருக்கு. கொய் மீன் குழம்பு. அது அழகா இருக்கு. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக அந்த கண்ணாலே நம்ம மீனை பார்த்து ரசிக்கலாம். வெளியில இருந்தோம், பட் உள்ளாரையும் வந்து சொல்ல மாட்டோம் இருக்கு. ஆனால் மீன் ஸ்மெல் தான் பயங்கர கவுலாக இருக்குது. அதுமாரி மேலே வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க இந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து குளிர் ஊட்டுறதுக்காக அங்கங்கே தண்ணி செட் பண்ணியிருக்காங்க. அதனால் மேலே வந்து தண்ணி ஸ்ப்ரிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே கேன்டீன் இருக்குது. ஆக்சுவலாக வெளியில் வாங்கினா என்ன ரேட் வரும்? அது 30 ரூபா. அநியாய ரேட்டாக இருக்குது. கவர்மெண்ட்டு தான் நடத்துகிறாங்களா இல்லை ப்ரைவேட்டு தான் நடத்துகிறாங்களா? இங்கே 6 மணியோட டைம் ஓவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேக வேகமாக பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால கூட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து அடைக்காப்பகம் தான். ஸோ அடைக்காப்பகத்தில் வந்து முட்டையெல்லாம் வச்சு இந்த அடை காக்குறாங்க. இங்கே பாருங்க, முட்டையை வச்சு நம்ம இது அடை காய்க்கிறாப்புல தெரியும். அடை காக்குறாங்க. கரெக்டு தான். இதை பாருங்க, இன்குபேட்டரில் வச்சு அடை காக்குறாங்க. வெரி குட். இது இன்குபேட்டரில் வச்சு அடை காக்குறாங்க. உருளை எல்லாத்தையும் டேட் வரியாக போட்டு வேறு அடை காக்குறாங்க. பரவாயில்ல, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. மிஷினை கனெக்ட் பண்ணி அடை காக்கிறதெல்லாம். இதை பாருங்க, பொரிச்சிருச்சு ஒரு முட்டை ஆல்ரெடி. வெரி குட்.
பொரிச்சு இப்போ குஞ்சாமல் ஆயிடுச்சு. அது இன்குபேட்டரில் வச்சுருக்காங்களா இல்லை நார்மலாக வச்சுருக்காங்க? நார்மலில் வச்சுருக்காங்க. ஹீட்டு வேணுங்கிறதுக்காக குண்டு பல்பு புதிதாக பிறந்த குஞ்சுகள். வாத்து குஞ்சு இருக்குது, கோழி குஞ்சு இருக்குது. ஒரு வாரம் ஆகிடுச்சான். ஒரு வாரத்துக்கு ஆனதுக்கப்புறமே இந்த குஞ்சுகள்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமே வளர்ந்துருச்சு, பெரிய குஞ்சுகள் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த குஞ்செல்லாம் எடுத்து வெளில விட்டுருவாங்க. இதை தாண்டி அப்புறம் அடுத்து வந்தோம்னா அடுத்த பாம்பு பார்க்குறது. இப்போ குஞ்சுக்கு எடுத்து பாம்பா, ஜஸ்ட் பாம்பு வகைகள். ஐயோ, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரேட்டு தான், ஆப்பிரிக்கன் ரேட்டான். சுட்டித்தனம் பண்ணுது. ஆல்ரெடி ஒரு ரேட் என்னாச்சுன்னு தெரியல, தூங்குதா செத்து போச்சா இல்லை, டவுட்டாக தான் இருக்குது. தூங்குதா, அப்படி ஒரு உறக்கத்தில் இருப்பார் போல. இந்த தூங்க படுத்துருக்கதை பாருங்க, டப்பா வச்சுருக்காங்க. இவர் வந்து ரஷ்யாவா. இது என்ன இதில் அது அங்கே எலி தூங்குது. நம்ம ஊர் எலியாக இருந்தால் கொள்றாங்க, வெளிநாட்டு எலியாக இருந்தால் வளர்க்குறாங்க. முள்ளெலி முள்ளுந்தான் இருக்குது. சோளப்பாம்பு இந்த மூவ் ஆகுது. சோளப்பாம்பு ஆமாம், கவக்கில் தான் சோப்பு இருக்கு. அங்கே பாரு, கொஞ்சம் நிறைய பாம்பு இருக்குது. ஏதோ பாம்பு வச்சு அவர் டெஸ்ட் பண்ணுறாரு, அதை வித்த காமிச்சிட்ருக்காரு. அடுத்து ஒரு பாம்பு எடுக்கிறாரு, மலைப்பாம்பு. வந்து மலைப்பாம்பாங்க. பாம்பு அங்கங்கே இருக்கு. அவ்வளோதான். பச்சோந்தி ஆக்சுவலி கலர் மாறிட்டு இருக்கு. பச்சோந்தி எல்லா வகை குருவிகளும் இங்கே உள்ளார வச்சுருக்காங்க. சிட்டுக்குருவிலேருந்து கலர் குருவிலேருந்து எல்லா குருவியும் இருக்கு. வெரி குட். அட கிளி வகைகள்ப்பா. மயிலாட்டம் டிசைன் பண்ணி அதில் ஃபோட்டோ எடுக்கிறாப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல. ஒரு 4.2 ஏக்கர் அளவில் 19 கோடி செலவில் செஞ்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. 200 ரூபாங்கிற டிக்கெட் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. மற்றபடி ஒர்த்தான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாப்புலேயே வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த பாருங்க மேலே அந்த பைப் கனெக்ஷன்லாம் வருது. ஸோ இந்த பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படி கொட்டும். ஸோ குருவிகளுக்கு பறவைகளுக்கு வந்து என்றைக்கு இதமாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து இது என்ன ஐந்து ஏதோ சம்திங் அவங்க பார்ப்போம். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு வர சொல்கிறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உள்ளார போய் பறவைகளுக்கு நம்ம தீனி கொடுக்க போகிறோம். பரவாயில்ல, இதுக்கு எதுவும் காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை போல இருக்குது. வாங்க. இதில் ஃபேமிலியாக சென்ட் பண்ணுறாங்க. தீனி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் நம்ம அப்படியாக்கா கொடுத்தோம் அப்படின்னா அப்படியாக்கா சாப்பிடுங்களாம். இது உள்ளார வந்துட்டாலே கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்சஸாக தெரியுது. ஏன்னா மேலெல்லாம் தண்ணியாக ஊற்றுது. அந்தளவுக்கு பைப் செட்டிங் இருக்குது. நல்லா இருக்குது. குறிஞ்சி மவுண்டைன். கூட்டமாக போகாதீங்க, தனியாக போனால் தான் ஏதாச்சும் கொடுக்க முடியும். ஒரு பறவையாச்சும் நம்மகிட்ட வந்து சாப்பிடுமான்னு தெரியல, பார்ப்போம். இதை கொடுக்குறாங்க 2 பேர். இந்த அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிடுது. நமக்கு வாங்கப்பூ எல்லாம் மேலே தான் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் சாப்பிடுது.
அது காமிச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். ஆ அது ஆல்ரெடி வாங்கி வச்சு வெரி குட், சூப்பர். நம்மகிட்ட ஒரு பறவையாச்சும் திங்கிமான்னு பார்ப்போம். அட எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடுது, நமக்கு வந்து சாப்பிட மாட்டேங்குது. கை கெடுக்க நின்றுட்டு இருக்கது. வாங்க 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 வாங்க. அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கலப்பில் தூங்குறாங்க. எம்புட்டு நேரம் ஆட எங்கிட்ட இருந்து எங்கிட்டயா ஓடுது. இங்கே காமிச்சிட்டு இருக்கிறப்ப எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுடுச்சுங்க. அதனால் சில பேர்த்துக்கிட்ட வருதுங்க, சில பேர்த்துக்கிட்ட வர மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், முதல்ல இருக்குது. முதல்ல வாட்டர் ஃபால்ஸ் வர்றப்பில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம குளிக்கிறதுக்கெல்லாம் அலோடு இல்லை, ஜஸ்ட்டு பார்த்து ரசிச்சுட்டு போக வேண்டிதான். ஆனால் குருவிகளுக்கு நல்ல இதமான இடமா தான் இருக்குது, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏதாச்சும் ஒரு பறவையாச்சும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு பார்க்குறோம். முடியவே மாட்டேங்குது. ஒரு பறவை கூட நம்மகிட்ட வாங்க மாட்டேங்குது. ஆட பரவாயில்லையே, இங்கே வர்றது சூப்பராக இருக்குங்க. நல்ல பஞ்சவர்ண கிளியெல்லாம் இருக்குது. நமக்கு அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக பறந்து 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 போயிட்டு வந்துட்டு இருக்கு எல்லா குருவி. ஏகப்பட்ட பறவைகள், எல்லா வகையான பறவைகளும் இது உள்ளார விட்டுருக்காங்க. அதனால் சூப்பராக இருக்குது. நமக்கு இது 200 ரூபாய்க்கு ஒருத்தனே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லாக இருக்குது. மனசு நிறைஞ்சு போயிருக்கு. யாரு பரவாயில்ல, ஃப்ரீடமாக விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஃப்ரீடமாக விட்டுருக்காங்க. பட் நம்ம கையில் இருக்கிற தீனி தான் அப்படியாக்கா இருக்குது. ஏன்னா எதுவும் இன்னும் வாங்க மாட்டேங்குதுங்க. பஞ்சவர்ண கிளி தான் அநியாயத்துக்கு பறக்குது. பறவைலாம் நல்லா சுதந்திரமாக பறக்குதுங்க. சில பேர்லாம் கை கடுக்க இங்கே இப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க காமிச்சிக்கிட்டு. ஒரு சில பேர்த்திட்ட வாங்கிக்குதுங்க பறவைங்க. ஆனால் என்னென்னா எல்லாம் கூட்டமாக இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்க நல்லா செம கூட்டமாக இருக்குது. அதனால் எல்லா பறவைகளும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்குங்க. அதனால் ஏதாச்சும் ஒன்றுக்கு பசி இருந்துச்சுன்னா மற்றவங்க கையில் உட்காருது, எல்லா கையிலையும் உட்கார மாட்டேங்குது. இதே கூட்டம் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கையிலையும் உட்காந்து நிறைய பறவைகள் சாப்பிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பறவை வர்றாப்புல இருக்குது, பார்ப்போம் வருதா வரலையான்னு. ஐயோ, ஏன்னா நல்லா ஃப்ரீடமாக தான் இருக்குதுங்க. வெளியில் போனால் அந்தளவுக்கு சேஃப்டி நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி இவ்வளோ தூரம் நேச்சரோட இவ்வளோ தூரம் ஃப்ரீடமாக விட்டுருக்காது பெரிய விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க செட்டப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காளை மாடு, இது ஆக்சுவலாக பீச் செட்டப்பில் இருக்குது. தீனி திங்க சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்குது. ஆமாம், மூக்கு உடஞ்சிருக்கு, மூக்கு உடஞ்சி தான் இருக்குது. ஒரு இது கொடுங்க. பசிக்குது இதுக்கு, ஆனால் சாப்பிட முடிய மாட்டாங்க.
கொறிக்க முடியல, கடிச்சு சாப்பிட முடியல. மூக்கு உடஞ்சிருக்கு. மூக்கு உடஞ்சிருக்கனால நம்ம வந்து குறிச்சு நம்ம கடிச்சு கொடுத்தோம். நம்ம வாயால் குறிச்சு கொடுத்தோன்னே அது திங்க ஆரம்பிக்குது. இந்த குருவியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஏண்டா உங்களுக்கு மூக்கு எப்படி உடஞ்சிச்சு? ஏண்டா சாமி? பாவம் ஏதோ சாப்பாடு ரொம்ப தேடுது, அதனால் சாப்பிட முடியல. அதில் அப்படி தான் கொடுக்கணும். இவங்க ஏதோ தனிப்பட்ட முறையில் வச்சு ஏதாச்சும் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். ஆனால் எல்லா குருவிக்கும் காலில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் ஒன்று போட்டிருக்காங்க. அப்பா என் கையை பிடிக்கிறாரு. ஒடியாங்க ஒடியாடாங்க ஒடியாங்க 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 தள்ளி விட்டுறது ஏதாவது. பாடி என் கையில் ஏறிட்டீங்களா? பசியில் தான் இருக்குது ரொம்ப. வாங்க போலாம், அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா? இது பாலைவன செட்டப்பா. அடுத்தது பெர்மிட்ல, அதாவது ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. மலை, அப்புறம் கடல். இது வந்து பாலைவன செட்டப். வந்துரு 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 கூப்பிடுதான். ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்கு. திங்க வருமா? வராது. அது மேலே போயிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு களைச்சிருச்சு. அப்படியாக்க அந்த கூண்டுலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னா இங்கே 70 தேட்டர், VR கேமிங், கேஃபி எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தாலும் நம்ம இங்கே ஜாலியாக விளையாண்டுக்கலாம். சாப்பிட்றதும் சாப்பிட்டுக்கலாம், பசியை போக்குனாலும் தெரிஞ்சுக்கலாம். மசாஜும் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு தடவையாக வந்து பேர்ட்ஸ் பார்க்கை முடிச்சாச்சு. ஃபைனலாக இங்கே ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ஃபுட்டு இதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உள்ளார VR கேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம பார்க்கில் போனோம். இந்த பார்க்கில் நல்லா இருந்துச்சு. 10 out of 10 ரேட்டு கொடுத்துருக்கோம். பேர்ட்ஸ்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. எந்த ஊர்? நான் வந்து ராஜஸ்தான்லேருந்து இருக்கேன். ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? இங்கே திருச்சியில் இருக்கீங்களா இப்போ? ஓகே, எப்படி இருக்குது? அங்கே இந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை இங்கே தான் எப்படி இருக்கா? இங்கே நல்லா தான் இருக்குது. இங்கே நல்லா இருக்கு. அவ்வளோ இல்லை இருக்காது. ஓகே, இங்கே ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது. எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போ எத்தனை மணிக்கு வெளில வந்திருக்கீங்க? நாங்களா எத்தனை மணிக்கு வந்தீங்க உள்ளார? நாங்கள் வந்து 3 மணிக்கு வந்தோம். அப்புறம் இங்கே இப்போ வந்துருக்கோம் வெளியே. ஓகே, சூப்பராக இருக்குல்ல? ஓகே, என்ஜாய் பண்ணியாச்சு. சூப்பர், தேங்க்யூ. இந்த குழந்தைக்கு விளையாடுறப்ப வந்து விளையாட்டு இதுவும் இருக்குது. மொத்தத்தில் இந்த பூங்கா வந்து 200 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் நிச்சயமாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு நமக்கு மனசுக்கு நல்லா நிம்மதியாக இருக்குது பார்க்குறப்ப, எல்லாத்தையும் பார்க்குறப்ப. ஃபைனலாக ஒன்ஸ் ஓகே டன். வெளியில் நம்ம வந்தாச்சு. ₹200 ஒர்த்து தான். ஸோ எல்லோரும் சில பேர்லாம் சொன்னாங்க ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ₹200 ஒர்த்து தான், நல்லாயிருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பர்.
ஓகே தெய்வங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேஃப் டிரைவ் பண்ணுங்க. மறக்காம பைக் ஓட்டும் போது மண்டியில கொண்டே போடுங்க, ஐ மீன் ஹெல்மெட். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கும் வரை பை பை டிஆர்எஃப்.